வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பவர் ஆஃப் ஸ்கேல்பிங் சரியா? அந்த ஸ்கேல்பிங்கில் இருக்கிற பவர் அப்படிங்கிற மாதிரி அதில் என்ன விஷயம், நல்லது கெட்டது, முக்கியமாக அதில் இருக்கிற அட்வான்டேஜ், எந்த டைமில் வந்து பெட்டராக இருக்கலாம், அந்த மாதிரி மோஸ்ட்டாக லைவ் பார்க்கும் போதே சில தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. அதை வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. பார்த்தலாம். இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க அண்ட் பார்த்தலாம். ஓகே, நான் வந்து நிஃப்டி சார்ட் வச்சிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் சொல்றது என்னன்னா மார்னிங் மொமெண்டம் சரியா. சில இதில் ரூல்ஸாகவே வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல்பிங்கை உனி பவர்ஃபுல்லாக உங்கள் ட்ரேடிங்க்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் சரியா. என்ன ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் விஷயம்? கண்டிப்பாக நீங்கள் 9 o'clock முன்னாடி ட்ரேடிங்க்கு வந்து உட்காரணும். ப்ரோ நீங்களே சம்டைம் லேட்டாக தான் ப்ரோ வரீங்க அப்படின்னு சொல்றது கேட்குது. லைவ்ல சொல்றேன். லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் அது சில மிஸ்டேக் ஆகி போகுது. நானும் வந்து வந்துடுறேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 9 ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்துடுறேன். அதுமாதிரி நீங்கள் ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி வந்துருங்க. அது ரொம்ப முக்கியமான டைமு. அண்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர் ஆகணும். குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா எதுக்காக நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணுறதுக்கு குளோபல் மார்க்கெட்டில் பார்க்கணும் ப்ரோ? வரேன் கேண்டில் பார்க்குறேன் அடிக்கிறேன் ட்ரேட், அது வந்து செட் ஆகாது சரிங்களா. அது இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய பேர் புலம்பி நான் கேட்டிருக்கேன். ஒரு எஸ்எம்சி சூப்பராக வந்து வெளியே ஒர்க் ஆகுது, வெளியே ஃபாரெக்ஸில் கிரிப்டோலேயே ஒர்க் ஆகுது. இந்தியன் மார்க்கெட் நிஃப்டியில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட், டெக்னிக்கல் என்ன போட்டாலும் குழப்பி விடுது. குழம்பாமல் நீங்கள் இருக்கணும்னா ஒரே வழி, நீங்கள் 9:15 இருந்து 9:45 சரியா. இந்த நேரத்துக்குள்ள நீங்க ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு குயிக் ப்ராஃபிட், மேபி ஒரு 10-15 கூட சம்டைம்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா. அது வரையும் மொமெண்டம்லாம் கூட்டிட்டு போறான். இந்த டைம்ங்கிறது ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன ஒரு 1 hour நீங்க வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அதுல வந்து ஒரு ஸ்கேல்பருக்கு 90% 10 நாள் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா அதுல 9 நாள் அங்கே வந்து ட்ரேட்ஸ் முடிஞ்சிடும் சரிங்களா. தென் இன்னொன்று நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஸ்கேல்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரியான ட்ரெண்ட் இருக்கும், மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா நாளுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் 3 to 15 minutes எல்லா நாளுமே வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும், போய்கினே இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டே 175 நாட்கள் வந்து சைட்வேஸாக தான் மார்க்கெட் இருக்கும். 100 நாள் பார்க்குறீங்க, 75 நாள் மார்க்கெட் இப்படி போக லைட்டாக மேலே மார்னிங்கு, தென் திரும்ப கீழே வரும், அப்படி டே லோவை திரும்ப உடைக்கும், திரும்ப உள்ள வரும். இந்த மாதிரியான மேஜிக் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது மேனிபுலேஷன் சரிங்களா. சம் 25 days தான், அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சேர்த்தே 25 days தான். இதை ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ மோஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்கேல்பர் சைட்வேஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்கேல்பருக்கு ட்ரெண்டை அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணுறீங்கன்னா ட்ரெண்ட் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போதான் ஸ்டாப் லாஸும் சின்னதாக இருக்குது. நிறைய முறை சொல்லியிருக்கேன். இந்த மேனிபுலேஷன் அதை பற்றி லைவ்லேயே நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேபி லைவ் பார்க்காதவங்க லைவுக்கு வாங்க. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேபி ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். பவுன்ஸ் ட்ரேடு, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் எடுக்கிற அக்ரெசிவ் ட்ரேட்ஸு, இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்கேல்பில் லாஸ் வரலாம். லைக் வந்து ஒரு ரேலி வந்து இங்கே பாருங்க, இப்போ இந்த வந்து கன்சால்டேட் பண்ணுறான், பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் ஆகுதுன்னு என்ட்ரி எடுத்தீங்கன்னா அப்படியே போகும். தென் 2 கேனில் இப்போ பிடிச்சிட்டிங்கன்னா ஓகே, இல்லை வெயிட் பண்ணுறோன்னா திரும்ப என்னதாயிரும், ஸ்டாப் அடிச்சிடும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து மார்னிங்கு துரத்துறோன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் ஆகுதுன்னு கன்சால்டேட் பண்ணுறான், திரும்ப ஒரு கேண்டில் உள்ள வருது, திரும்ப அடுத்த கேண்டில் என்ன படுத்துறான். இதே தான் துரத்துனா ஒரு கேண்டில் 2 கேண்டில் வெளியே போகும், அதுக்கப்புறம் படுத்துரும் மார்க்கெட்டை சரியா. அதனால வந்து நீங்கள் ரேலி பெருசாக பிடிக்க முடியாது ஸ்கேல்பரை பொறுத்தவரையில். அப்போ என்ன பண்ணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ரேஞ்சில் ப்ளே பண்ணால் ஸ்டாப் லாஸ் சின்னதாக வரும். ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் உடச்சிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் உடச்சிருச்சுன்னு வெளியே வந்துடலாம் ஈஸியாக. ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் இருக்கும். இதுவே வந்து டார்கெட் பார்த்துட்டா 30 பாயிண்ட் 50 பாயிண்ட் வரை நீங்கள் கொண்டு போகலாம். ட்ரையல் பண்ணி சொல்கிறேன் சரியா. அந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் என்ட்ரி கிடையாது. அதனால ஸ்கேல்பிங் பொறுத்தவரையில் இது வாட்ச் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டை விட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சரியா. அதே மாதிரி மொமெண்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா குயிக்காக உள்ளே போயிட்டு வெளியே வரணும் கரெக்டாக. அதனால மொமெண்டம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் ஹவர்ஸில் ட்ரேட் பண்ணுங்க. மின் பிட்வீன் 11-12 மணிக்கு வந்து சில பேர் பார்ப்பாங்க, எங்க ஏதாவது என்ட்ரி இருக்குமா, நான் ஸ்கேல்ப் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. மார்னிங்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறீங்க, ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பாருங்க,
இங்கே செஷன் பிரேக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செஷன் பிரேக்கு போட்டு உட்காந்தோம்னா இங்க பாருங்க, மார்னிங் மார்க்கெட் இது இன்னையோட ஹைங்க, இன்னையோட லோங்க. சரியா? மார்க்கெட் இன்னையோட ஹை டு லோ எவ்வளோ போயிருக்கீங்க பாருங்க. ஹை டு லோ மார்னிங் டைம், மார்னிங் இந்த 3 கேண்டில் பாருங்க, 3 கேண்டில்ல 113 பாயிண்ட் போயிட்டான். தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லா ரெக்கவர் என்ன பண்றான், மேல பிரேக் ஆகி ஃப்ரெஷ்ஷா, இது ஃப்ரெஷ் மூமெண்டம், அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா போகிறது. சரியா? 15 பாயிண்ட் 115 பாயிண்ட் போயிடுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ணிருக்கான், பிரேக் ஆகி வெளியே 60 பாதி தான், அதுல பாதி போகுது. தென் இங்க பாருங்க, மார்னிங் 3 கேண்டில் எவ்வளவு போகுது, மார்னிங் 3 கேண்டில் 100 பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா போனது எவ்வளவு, கஷ்டப்பட்டு அரைச்சி 86 பாயிண்ட், பாதி அதுல வந்து என்ன சொல்றது, அவ்வளவுதான் போகும். சரியா? மார்னிங் அந்த 3 கேண்டில்ஸ் ரொம்ப முக்கியமானது, அந்த 1 மணி நேரம். அதனால அப்ப ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸ்கேல்பர். கண்டிப்பா அப்பதான் உங்க ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்கேல்பிங்கை பொறுத்தவரை டூல்ஸ் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஸ்கேல்பர் டூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பாருங்க டப்பு டப்புன்னு அடிக்கிறதுக்கு எல்லா ப்ரோக்கிங் தண்ணில் இருக்கு. நீங்க அதெல்லாம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். குயிக்காக வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றது, நிறைய ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. இந்த ஆர்டர் எக்ஸிக்யூஷன் ட்ரேட்னு வரும்போது தான் சில பேர் ஸ்கேல்பிங் பண்றேன்னு கேம்பிளிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, லைக் மீ. என்னையும் ஒரு உதாரணத்துக்கு நான் தான் பண்ணுவேன். அதனால தான் மோஸ்ட்டாக ஸ்கேல்பிங்கை தவிர்த்துட்டு ஆப்ஷன் செல்லிங்கை நான் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா அது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது. சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. சரிங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட் வேணும் ஸ்கேல்பருக்கு. அது நம்ம கேம்லிங்காக வந்து லைக் வந்து நிறைய ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல சம் ட்ரேட் லாஸ் வந்துடும். இல்லை சும்மா அடிப்போமே, அதான் ப்ராஃபிட்ல இருக்கே, போட்டு அடிப்பாங்க, லாஸ் வந்த ப்ராஃபிட் போயிடும். சரியா? இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே ட்ரேடிங் ப்ராப்பர் சிஸ்டமாக வந்து ட்ரேட் பண்ண வந்துட்டு லாஸ்ட்ல கேம்லிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால வந்து ஸ்கேல்பிங்கிறது ஒரு கலை, அது ஒரு மைண்ட் செட்டு. சரிங்களா? அதனால அந்த மைண்ட் செட், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் பண்றது விஷயங்கள், இதெல்லாம் வந்து டீப்பான ஒரு அந்த மன வலிமை அணுகுமுறையில வேணும். அதை கத்துக்கிறதுக்கு டைம் ஆகும். கண்டிப்பா அதை வந்து பொறுமையா எடுத்து கத்துக்கோங்க. அதுவரையில் நம்ம லைவை பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையில் பாய்.